அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இடிசியில் டிஏவுக்கும் எஸ்எஸ்சி ஜெய் ஆர்ஆர்பி ஜெயில் முக்கியமாக உங்களுக்கு கேட்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா ஜேடிஓக்கும் யூஸாக இருக்கும். ஓகேவா? தி அப்ராக்சிமேட் பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார் ஜெர்மானியமோட பேரியர் பொட்டன்ஷியல் 0.3. ஓகேவா? ஜெர்மனியத்தோட பேரியர் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ 96க்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஆக்டர்ஸ் பேரியர் அகைன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ளைடு வோல்டேஜ். ஓகேவா? ஃபர்தர் டிஃப்யூஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். தி டிப்ளீஷன் ரீஜன் கண்டைன்ஸ் டிப்ளீஷன் ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இம்மொபைல் பாசிட்டிவ் and negative ions. In an open circuit PN junction, the net current. In an open circuit PN junction, the net current. மொத்த கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0, நெட் கரண்ட் 0. ஓப்பன் சர்க்யூட் பிஎன் ஜங்ஷனில் ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நெட் கரண்ட் 0 தான். விச் மெக்கானிசம் காசஸ் இனிஷியல் ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன். Diffusion. When the positive terminal of battery is connected to P-type and negative to N-type, என்ன பயாஸ் அப்படின்னு கேட்டுருக்கேன். டயோடு கண்டிப்பாக என்ன பயாஸ்? பாசிட்டிவ் P-typeலையும் நெகட்டிவ் N-typeலையும் கனெக்ட் பண்ணாங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? ஃபார்வர்ட் பயாஸில் அப்ளைடு வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் ரீஜனோட விட்த்து ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஃபார்வர்ட் பயாஸில் when the applied voltage exceeds the barrier potential, கரண்ட் ஃப்ளோ ஈஸியாக நடக்கும், பிரேக் டவுன் நடக்கும். ஓகேவா? எக்ஸீட்ஸ் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் ஆஃபர்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ 104க்கு பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இந்த நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு பி டைப், பாசிட்டிவ் டு என் டைப். டயோடு என்ன பயாஸ்? ரிவர்ஸ் பயாஸ். ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணால் ரிவர்ஸ் பயாஸ். டிப்ளீஷன் ரீஜன் ரிவர்ஸ் பயாஸில் என்ன நடக்கும்? ரிவர்ஸ் பயாஸில் டிப்ளீஷன் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா வைடன் பெருசாகும். ஓகேவா? பெருசாகும். ஸோ 106க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி தான். ரிவர்ஸ் பயாஸ் பேரியர் பொட்டன்ஷியல். ரிவர்ஸ் பயாஸில் பேரியர் பொட்டன்ஷியல் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ரிவர்ஸ் பயாஸில் டைனி கரண்ட் தட் ஃப்ளோஸ் இஸ் கால்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் இன் ரிவர்ஸ் பயாஸ் இஸ் டியூ டு லீக்கேஜ் கரண்ட். ரிவர்ஸ் பயாஸ் நடக்குது பார்த்தீங்களா? அதனால மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால. ஓகேவா? ரிவர்ஸ் பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன் ஆஃபர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். அடுத்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ்ட் டயோடு. த கரண்ட் ரைசஸ் ஷார்ப்லி ஆஃப்டர் எப்போ அப்படின்னு கேட்டுருங்க. கரண்ட் எப்போ? பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு அப்புறம் தான். கண்டிப்பாக பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு அப்புறம் தான் கரண்ட் என்ன பண்ணுது? ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து 111க்கு நம்மளுக்கு 111க்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக எப்போ ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார்வர்ட் பேஸில் கரண்ட் ரைசஸ் ஷார்ப்லி ஆஃப்டர் threshold voltage. VI characteristics of reverse bias diode. The large current flows after reaching எப்போ லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 112க்கு சி பிரேக் டவுன் வோல்டேஜ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனர் டயோடு. ஜெனர் டயோடு ரெக்டிஃபையராக யூஸ் ஆகுது, கிளிப்பராக யூஸ் ஆகுது, அடுத்து கிளாம்பராக யூஸ் ஆகுது. இதுதான் ஆம்பிளிஃபையர் தான் கிடையாது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டிசைன் டு ஆப்ரேட் இன் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜன் இஸ் என்ன டயோடு அப்படின்னு. ஹெவிலி டோப்டுனாலே ஜெனர் டயோடு. ஜெனர் டயோடு ஆக்ட்ஸ் லைக் நார்மல் டயோடு. எப்போ நார்மல் டயோடா? ஃபார்வர்ட் பயாஸில். ஜெனர் வோல்டேஜில் ஜெனர் டயோடு கண்டக்ட்ஸ் வைல் மெயின்டைனிங். ஜெனர் டயோடு எப்போ கண்டக்ட் ஆகுது அப்படின்னா வைல் மெயின்டைனிங். ஸோ 116க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். Zener breakdown typically occurs in
heavily doped junction. Zener breakdown occurs at low reverse voltage, typically low reverse voltage less than 6 volt. So 118க்கு A, 118க்கு A, ஓகேவா. ஸோ அடுத்து direct rupture of covalent bonds due to strong electric field causes. So 119 Zener breakdown. Avalanche breakdown occurs in normally doped junction. Avalanche breakdown is caused by எதனால காசு ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ avalanche breakdown is caused by carriers gaining energy and colliding multiplication நடக்குது. avalanche breakdown occurs at எங்க நடக்குது அப்படின்னா high reverse voltage தான் நடக்குது. high reverse voltage. Which breakdown mechanism is a result of large electric field breaking electrons of their bond அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ Zener breakdown. Which breakdown mechanism results of large electric field breaking electrons. Which breakdown mechanism is a result of carriers colliding with fixed ions. Carriers colliding with fixed ions. Fixed ions அப்படின்னாலே avalanche breakdown. The Zener diode is widely used as voltage amplifier, voltage regulator அதிகமாக யூஸ் பண்றாங்க. As a voltage regulator, the Zener diode is connected in reverse bias. இது எல்லாம் லாஸ்ட் டைம்ல நீங்க இந்த பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். The formula for the voltage regulator using Zener diode. So V0 is equal to Vin minus Is Rs. So 127க்கு V. ஓகேவா. Which diode can block current until breakdown but is generally used for rectifier switches. Which diode can block current until breakdown? ஸோ 128க்கு பார்த்தீங்கன்னா PN junction diode. ஏன்னா அதுதான் ரெக்டிஃபயராகவும் சுவிட்சஸில் யூஸ் பண்ணுறோம். Which diode is specialized for reverse breakdown? Reverse breakdown அப்படின்னாலே நம்மளுக்கு என்னதான் Zener diode. ஓகேவா. An electronic circuit that converts AC to DC. எந்த electronic circuits? Rectifier. So rectifier. The rectifier primarily uses which component to allow current flow in the one direction? எந்த காம்பனண்ட்டை மெயினாக யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒன் டைரக்ஷனில் போகுது ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணுது. ஸோ 131க்கு பார்த்தீங்கன்னா டயோடை யூஸ் பண்ணுது. ஸோ டயோடு இருக்குது டயோடை யூஸ் பண்ணுது. ஓகேவா. அடுத்து half wave rectifier consists of two diodes. In half wave rectifier, the diode conducts during positive half cycle only. The output of half wave rectifier is described as pulsating DC. half cycle தான் நம்மளுக்கு. ஓகேவா. ஸோ 134க்கு B. ஓகே 134க்கு B. Which rectifier uses center tape transformer? Full wave center tape rectifier. A full wave center tape rectifier uses how many diodes? 2 diodes. Full wave rectifierல பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஃபுல் சைக்கிளுமே கிடைக்கும். பல்சேட்டிங் டிசி தான் பட் ஃபுல் சைக்கிளுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூசஸ் ஹவு மெனி டயோட்ஸ்? பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னால நம்மளுக்கு ஸோ 4 டயோடு என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. டஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரெக்வயர் சென்டர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டால் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு தேவையில்லை. ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு தேவையில்லை. 139க்கு பி. ஓகேவா. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஹவு மெனி டயோட்ஸ் கண்டக்ட் சைமல்டேனியஸ்லி டியூரிங் ஹாஃப் சைக்கிள்? ஹவு மெனி டயோட்ஸ் கண்டக்ட்? பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல ஃபர்ஸ்ட் 2 டயோடு தான் கண்டக்ட் ஆகும். விச் ரெக்டிஃபையர் ஹாஸ் தி ஹையஸ்ட் எஃபிஷியன்சி? எந்த ரெக்டிஃபையருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். 141க்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். அடுத்தது 3 phase ரெக்டிஃபையர் கன்வெர்ட்ஸ். 3 phase ரெக்டிஃபையர் எப்போ எதை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 phase AC to DC. கம்பேர்ட் டு சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர்ஸ் 3 phase ரெக்டிஃபையர்ஸ் ப்ரொவைட். 3 phase ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்மூத் டிசி அவுட்புட் கிடைக்கும். 143க்கு சி நம்பர். ஓகேவா. 143க்கு 3 phase half wave rectifier uses how many diodes? 3 phase half wave rectifier 3 phaseல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா சிங்கிள் ஃபேஸ். ஸோ இப்போ 3 phaseல half wave rectifier எத்தனை டயோடு யூஸ் பண்ணுறாங்க? 3 diodes. எதுக்காக? ஆர் ஒய் பி. ஓகேவா. 3 phase half wave rectifierல each diode conducts
எத்தனை டிகிரி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின் 145க்கு சி. ஓகே, 120 டிகிரி கான்டாக்ட் ஆகுது. ஓகேவா. டஸ் த்ரீ ஃபேஸ் ரெக்டிஃபையர் ரெக்வயர் நியூட்ரல் கனெக்ஷன் தேவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 146க்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் தேவை. த்ரீ ஃபேஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 6 pulse uses how many diodes? த்ரீ ஃபேஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் uses how many diodes? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 6 diodes. Does three phase rectifier requires neutral connection? Three phase bridge rectifier require neutral connection அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. நோ. த்ரீ ஃபேஸ் bridge rectifier, the ripple frequency is how many times the input frequency? Ripple frequency is how many times the input frequency? So 6F. The average DC output voltage formula for three phase rectifier. The average DC output voltage formula for three phase rectifier என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு ஆப்ஷன் 3√2 VPH/5. The average DC output voltage formula for three phase half wave rectifier. VDC is equal to 3√2 VPH/2 Okay. Which rectifier has lower ripple factor? Bridge rectifier. Half wave bridge wave. Application of three phase rectifier. Single phase rectifier லாம் பார்த்தோம். Three phase rectifier ஓட யூஸ் என்ன அப்படின்னா high voltage DC transmission யூஸ் பண்றாங்க. A circuit used after a rectifier to remove AC ripple is called filter. The purpose of filter in power supply is to convert pulsating DC into steady DC. So 155 நம்மளுக்கு pulsating DC into steady DC. அடுத்து capacitor filter is connected in capacitor filterல எப்படி கனெக்ஷன் இருக்கும். ஸோ 156க்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா parallel with load. Capacitor in a filter charges during peak voltage. Capacitor in a filter charges during. So 157க்கு பார்த்தீங்க அப்படின்னா charges during, discharges when voltage drops. ஓகேவா. அடுத்து an inductor filter is connected. Inductor filter எப்படி கனெக்ட் பண்றாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா series with the load. Inductor filter is connected in series with the load. Okay. So next the basic property of an inductor. Inductor basic property என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சடனாக சேஞ்ச் ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். It opposes sudden changes in current. An inductor filter allows DC to pass but blocks என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AC ripples. அடுத்து an L section filter is a combination of an inductor in series and capacitor in parallel. Pi section filter அப்படின்னா CLC filter. So it consists of two capacitors and one inductor. ஏன்னா இந்த பை ஷேப்ல இருக்கும். two capacitor and one inductor. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ என்ன ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செக்ஷன் ஃபில்டர் அல்லது CLC ஃபில்டர். ஓகேவா. அடுத்து இன் பை செக்ஷன் ஃபில்டர் the capacitors are connected in. கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த டயக்ராம்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஸோ பேரலாக தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. which filter provides an excellent DC output. இந்த ஃபில்டர்ல எந்த ஃபில்டர் நல்ல ஸ்மூத் அவுட்புட்டை எக்ஸலண்ட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பை செக்ஷன் ஃபில்டர் தான் பெட்டர் அவுட்புட் கிடைக்குது, DC அவுட்புட். அடுத்து RC filter is a combination of resistor capacitor. அதில் ஆன்சர். What does BJT stand for? BJT is bipolar junction transistor. BJT is a device with how many layers? BJTல எத்தனை லேயர்ஸ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேயர்னு எடுத்துக்கிட்டா இப்போ NPN டிரான்சிஸ்டர், PNP டிரான்சிஸ்டர். ஸோ 3 லேயர் இருக்கும். இப்போ NPN ஆர் PNP டிரான்சிஸ்டர் 3 லேயர் இருக்கும். டெர்மினல் எத்தனை இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இங்கேருந்து ஒன்று எடுத்திருப்பாங்க. எமிட்டர், பேஸு, கலெக்டர். ஸோ 3 லேயர் 3 terminal. அடுத்து the term bipolar in BJT implies
A term bipolar in BJT implies current is carried by so 168 current is carried by only electrons are both BJT ல பைபோலார்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கரண்ட் எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மெஜாரிட்டி கேரியர்ஸ் as well as minority carriers. 3 terminals of BJT தெரியும், emitter, base, collector. BJT which region is heavily doped and emits charge carriers? எந்த region heavy dope ஆயிருக்கும் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எமிட்டர் தான் ஹெவியாக டோப் ஆயிருக்கும். எந்த ரீஜன் தின்னாக இருக்கும்? ஓகே, லைட்லி டோப்டுனாலே பேஸு. ஸோ 170க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி, 171க்கு பி கரெக்டாக. இன் பிஜேடி விச் ரீஜன் இஸ் மாடரேட்டட் டோப்னாலே அது என்னது? கலெக்டர். 2 types of பிஜேடி. என்ன பிஜேடி? என்பிஎன், பிஎன்பி. இந்த சிம்பிள் ஃபார் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அது ஆரோ அண்ட் எமிட்டர். ஆரோ எதை சொல்லுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆரோ எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். பிஎன்பி டிரான்சிஸ்டரில் ஆரோ என்ன பக்கம் பார்த்துருக்கும்? இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்கும். என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எலக்ட்ரான்ஸ் எங்கிறது ஃப்ளோ ஆகும்? இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். ஸோ இப்படி தான் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க 176. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடலாம். எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு ஃப்ளோ ஆகும். எங்கே ஃப்ளோ ஆகும்னு நிறைய தெரியாது நம்மளுக்கு. ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எலக்ட்ரான்ஸு எங்கே இருக்கும், எப்படி ஃப்ளோ ஆகும்? எமிட்டர் டு கலெக்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டரில் அப்படியே ஆப்போசிட். 177க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு 177க்கு எமிட்டர் டு கலெக்டர். ஸோ 170 பிஎன்பி டிரான்சிஸ்டரில் ஹோல்ஸ் ஃப்ளோ ஆகும். இதில் தான் எமிட்டர் டு கலெக்டர் தான். ஆனால் என்ன ஃப்ளோ ஆகும்? ஹோல்ஸ் ஃப்ளோ ஆகும். இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இன் ஆக்டிவ் ரீஜன், ஸோ இம்பார்ட்டன்ட் பண்ண ஆக்டிவ் ரீஜன் ஆஃப் பிஜேடி எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் என்ன பயாஸு? ஃபார்வர்ட் பயாஸு. எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸு. ஏன்னா ஆக்டிவ் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவ் ரீஜனில் டிரான்சிஸ்டர் ஒரு ஸோ ஆம்பிளிஃபையராக வேலை செய்யும். ஆக்டிவ் ரீஜனில் டிரான்சிஸ்டர் என்னவா வேலை செய்யும்? ஆம்பிளிஃபையராக வேலை செய்யும். என்பிஎன் டிரான்சிஸ்டரில் பேசிஸ் மேட் அப் ஆஃப் பேசிஸ் எதை வச்சு உருவாக்கிறோம்? என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ பி டைப் மெட்டீரியல் தான் நம்மளுக்கு. 180க்கு பார்த்தீங்க அப்படின்னா பி தான், ஏன்னா தான் சென்டரில் வரும். ஓகேவா? இதுல தான் பேஸ் எடுப்பாங்க. ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த இன்புட்டில் எமிட்டர், சென்டரில் தான் பேஸு, இந்த கலெக்டர். ஓகேவா? அடுத்து இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் டு பிஜேடி. ஸோ எமிட்டர் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட். ஸோ ஆப்ஷன் சி. இன் காமன் பேஸில் கான்ஃபிகரேஷன் அவுட்புட் இஸ் அப்ளைட் அக்ராஸ். அவுட்புட் எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. காமன் பேஸில் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இன்புட் இஸ் அப்ளைட் அக்ராஸ். ஸோ எமிட்டர் அண்ட் பேஸ். இன்புட் இஸ் அப்ளைட் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் பேஸ். அப்போ அவுட்புட் எங்கே எடுப்பாங்க? கலெக்டர் அண்ட் பேஸ். ஓகேவா? அடுத்து விச் பிஜேடி கான்ஃபிகரேஷன் ப்ரொவைட்ஸ் ஹை வோல்டேஜ் கெயின் பட் லோ கரண்ட் கெயின்? ஹை வோல்டேஜ் கெயின் பட் லோ கரண்ட் கெயின். ஸோ எந்த பிஜேடி? ஸோ 183 பார்த்தீங்க அப்படின்னா காமன் பேஸ் ஹை வோல்டேஜ் கெயின், லோ கரண்ட் கெயின். அடுத்து விச் பிஜேடி கான்ஃபிகரேஷன் ஹஸ் 180 degree phase shift between input and output? காமன் எமிட்டர். மற்ற எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணாது. ஓகேவா? 180 degree phase shift எதுக்கு? இன்புட்டுக்கும் அவுட்புட் இடையில் நடக்க வைக்கிறது காமன் எமிட்டர். விச் பிஜேடி கான்ஃபிகரேஷன் ப்ரொவைட்ஸ் ஹை கரண்ட் கெயின் அண்ட் ஹை பவர் கெயின்? ஹை கரண்ட் கெயின், ஹை பவர் கெயின். காமன் எமிட்டர். அடுத்து தி காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் மெயின்லி யூஸ்டு ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங். காமன் கலெக்டர் இம்பிடன்ஸ் மேட்சிங். கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் காமன் எமிட்டருக்கு பீட்டா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பி காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர். ஸோ இதுக்கு பேஸுக்கு ஆல்ஃபா, எமிட்டருக்கு பீட்டா, கலெக்டருக்கு காமா. ஓகேவா? ஸோ கலெக்டருக்கு காமா. அடுத்து முக்கியமானது பாருங்க. ஸோ இன் விச் பிஜேடி மோட் ஆர் போத் ஜங்ஷன்ஸ் ஃபார்வர்ட் பயஸ்? ரெண்டு ஜங்ஷனுமே ஃபார்வர்ட் பயஸ் இருந்துச்சுன்னா என்ன மோடு? சேச்சுரேஷன் மோட். போத் ஜங்ஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ் பயஸ்டாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மோடு. FET stands for field effect transistor. Unlike BJT,
FET are controlled by FETனாலே field is nothing but voltage, electric field வச்சு control பண்ணுது. FETs are generally known for having high input impedance. So high input impedance. So நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 192க்கு high input impedance. So option B. ஓகேவா? அடுத்து 3 terminals of JFET. Gate, source, drain. In JFET, reverse gate voltage increases. சேனல் எப்படி ஆகும், சேனல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 194க்கு நம்மளுக்கு சேனல் ரொம்ப குறுகிரும் நேரோ ஆகும். MOSFET stands for metal oxide semiconductor field effect transistor. MOSFETல gate is insulated from channel by thin layer of oxide அல்லது SiO2. ஓகே 196க்கு ஸோ C. ஓகேவா? which type of MOSFET conducts even at zero gate voltage? Zero gate voltageல கண்டக்ட் பண்ணக்கூடிய MOSFET என்ன MOSFET? Depletion MOSFET. So very important point. Zero gate voltage. Which type of MOSFET requires gate voltage to form conductive channel? Conductive channel form பண்றது எந்த டைப் ஆஃப் MOSFETக்கு தேவை? கேட் வோல்டேஜ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 198க்கு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் டைப் MOSFET. UJT stand for Unijunction Transistor. UJT is primarily used for எதுக்கு யூஸ் பண்றாங்க? UJT பிரைமரியா எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஸோ ட்ரிகரிங் அண்ட் டைமிங் ஆசிலேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. 200க்கு B. ஸோ நீங்கள் ரேடியோ சூப்பர்வைசர், அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக்கல் RRB JEE ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸும் ஆஃப்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் டு பாட்டம் கிறிஸ்டல் கிளியராக நம்மலாம் படிக்கலாம். ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. MCQ ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.